ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு யுவர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. சொல்கிற கொஸ்டின் பார்ப்போம். பின்வரும் கணக்கில் கொஸ்டின் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியும், 1 கொஸ்டின் +1 கொஸ்டின் +2 கொஸ்டின் அந்த மாதிரி கொடுத்து 2 1 கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் எப்படின்னா இது வந்து அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற அளவுக்கு பெரிய சம்பளம் கிடையாது. ஆனால் பட் டைம் எடுக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வர இடத்துல கீழே ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வரைக்கும் அதே நம்பரே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிலாம் வரணும். ஓகேங்களா? அதுதான் சம். இருக்கிறதுல ஒரு பேசிக்கான சம் தான். ஆனால் கம்பல்சரி உங்களுக்கு ஆன்சர் எல்லாத்தையுமே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண மட்டும் தான் ஆன்சர் கிடைக்கும். அதேமாதிரி டைம் எடுத்துரும். ஓகேங்களா? எக்ஸாம் வரல இதை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கடைசி அப்ரோச் பண்ண பாருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கறதுக்குள்ள டைம் இதுவே ஒரு 1 மினிட் இல்லை 1 மினிட் 30 செகண்ட்ஸ் கிட்ட எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு டக்கு சப்ஸ்டிட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் போட்டு பார்ப்போம். இந்த இடத்துல கொஸ்டின் இருக்கிற இடத்துல 4 போட்டு பார்ப்போம். 4 + 1 4 + 2 4 இதுமாதிரி கீழே எழுதிட்டீங்கன்னா தான் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 4 3 + 4 1 = நீங்கள் ஈக்குவல் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு 4 வரணும், அவ்வளோதான். ஸோ 3 12 16 வரும். 16 6 மீதி 1 4 12. ஓகேங்களா? ஸோ 126 தான் வரும். அப்போ இது கிடையாது. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஆட் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு 8 சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 8 + 1 8 2 8 8 3 8 1. ஸோ போட்டோம் அப்படின்னா 1 8 2 2 24 27 28 8 மீதி 2 10 20 21 வரும். ஓகேங்களா? ஸோ 218. ஸோ இந்த கொஸ்டின் வர இடத்துல 8 வந்துருச்சு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 8 தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து இருக்கிறதுல ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கறதுல டைம் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ரோச் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக அப்ரோச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.